Hey guys, welcome to another video on V for Women. V for Women. So yes, இன்னைக்கு it's a proud moment for நம்மள மாதிரி Havoc Brothers வெரியன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா it's a proud moment தான் சொல்லணும். ஸோ ஃபைனலி Havoc Brothers மூவி கதையெல்லாம் பார்த்துக்கலாம் படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ எஸ் மூவி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1-2 monthஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீசர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போது, இந்த படம் என்னத்தை பற்றி இருக்க போது, இதுக்கான ஒரு கிளிம்ஸ் அண்ட் டீசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இதுக்கு முன்னாடி மியூசிக் வீடியோஸ் தான் பார்த்தோம், இப்போ படத்தோட டீசர் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. பாருங்க, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. திரும்பி வரும்போது நான் மட்டும் ஃபேமஸான ஆர்டிஸ்டா வரல, என் பேரு கம்பத்து கச்சாங்கன்னு நான் மாத்திக்கிறேன். கம்பத்து கச்சாங், ஹவோக் மதன், நவீன். என்னடி வந்துட்டா போச்சு. அட்லீஸ்ட் மலேசியா பாட்டு கேப்பியா இல்லையா? கேட்க மாட்டேன். மலேசியா பாட்டு கேட்க மாட்டியா? உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ்? அடுத்தடுத்து நான் பண்ண போறதெல்லாம் பார்த்த நீ அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி சத்தே போயிருவேன். கதலில் பார்த்துக்கலாம், கதலில் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, கடைசியில் வேறு ஏதோ இறக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வாட்டி பார்ப்போம். ஒன் மோர் டைம். பாருங்க, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. திரும்பி வரும்போது நான் மட்டும் ஃபேமஸான ஆர்டிஸ்டா வரல, என் பேரு கம்பத்து கச்சாங்கன்னு நான் மாத்திக்கிறேன். என்னடி வந்துட்டா போச்சு. அட்லீஸ்ட் மலேசியா பாட்டு கேப்பியா இல்லையா? கேட்க மாட்டேன். மலேசியா பாட்டு கேட்க மாட்டியா? உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ்? அடுத்தடுத்து நான் பண்ண போறதெல்லாம் பார்த்த நீ அப்படியே சர்ப்ரைஸ் ஆகி சத்தே போயிருவேன். அதில் தான் மேட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலி நல்லா இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசர் கட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஹேவோக் மதன், ஹேவோக் நவீன் மட்டும் இல்லாமல் ஷீஜே, அரவிந்த் ராஜ், குணா மேக்ஸ், தியாகுபீப், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு டீசர் பார்க்கும்போது வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து லைக் ஒரு 1 நைட்லேயே நடக்கிற மாதிரி தான் தெரியுது டீசரை பார்க்கும்போது. ஏன்னா பேசிக்கலி படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கேச்சோவாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி கேச்சோவான ஒரு விஷயமாக தான் இருக்கும் போது நினைக்கிறேன். ஹேவோக் நவீன் வந்து ஓகே, அவர் போகிறார்ல, பெரிய ஆர்டிஸ்டாக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார்ல. ஸோ அந்த ஜேர்னியில் நடக்கிற விஷயங்கள் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாரர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு டீசர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் ஹாரர் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் பார்த்துக்கலாம், இந்த ஃபாண்ட் அண்ட் அந்த கடைசியில் எண்டிங்கில் அவங்க முடிகிற டைட்டில் கார்டு அது எல்லாமே வந்து ஹாரர் சம்மந்தப்பட்ட மாதிரி தெரியுது. கன்ஃபார்மாக சொல்ல தெரியுது. எஸ், ஆக்சுவலி நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஹேவோக் நவீனோட ஜேர்னியில் நடக்கிற விஷயங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக காமெடி இருக்க போது. ஸோ காமெடியையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ டேஸில் உள்ள சீன்ஸும் வந்து பார்த்த மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ஒரே நைட்டில் நடக்கும். ஒரு மாதிரி கேச்சோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டர்ஸும் எப்படி ஒன்றா வராங்க
அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்களா, எல்லாரும் எப்படி ஒன்றா வராங்க, அப்படி தான் வந்து கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கதையில் பார்த்துக்கலாம். படம் வந்து இன்னும் 1 or 2 monthsல வந்து சினிமாஸில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஃபைனலி ஹேவாக் பிரதர்ஸ் பாட்டு கேட்டிருப்போம், மியூசிக் வீடியோ பார்த்துருப்போம். ஃபைனலி இட்ஸ் அ மூவி சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ண போகிறோம். ஆல் ஓவர் மலேசியா அண்ட் ஓவர்சீஸில் ஐம் நாட் ஷுவர், கண்டிப்பாக அப்டேட்ஸ் வரும், கதையில் பார்த்துக்கலாம். என்எஸ் படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, காதல் ஃபார் எவர். இன்னும் நிறைய பாட்டு இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஹேவாக் பிரதர்ஸ்க்கான சிக்னேச்சராக சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே படத்தில் அங்கங்கே வச்சுருந்தாங்கன்னா செக்கப்பாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா வந்து காதல் ஃபோபியாவில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த HVOCமா அது அந்த மாதிரி வந்ததில்ல, அந்த மாதிரி சிக்னேச்சரான விஷயங்கள் பாட்டுன்னு சொல்லலை, அதாவது ஹேவாக் பிரதர்ஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வச்சுருந்தாங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபன்னாக. ஸோ எஸ், இட்ஸ் கோன் பி அ ஃபன் ரைட். அந்த ஃபன் ரைட்குள்ளே ஒரு கதை இருக்குது, அது என்ன கதைன்னு தெரில, கதையில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போய்ட்டு கதையில் பார்த்துக்கலாம். டீசர் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி கேச்சவான ஒரு டீசராக தான் இருக்குது. ஸோ மூவி கம்மிங் சூன், கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் எஸ், தட்ஸ் இஸ் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையில் பார்த்துக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.